வணக்கம் மாணவர்களே. வகுப்பு 4, பருவம் 1, பாடம் தமிழ். பாடத்தலைப்பு 7 வெற்றி வேட்கை மற்றும் 8 விடியும் வேளை. பக்கம் எண் இது பாடப்புத்தகத்தில் 44 முதல் 58 வரை உள்ளது. இந்த 2 பாடங்களுக்கான பயிற்சி தாள்கள் 3 மற்றும் 4. இந்த பயிற்சி தாள்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி புத்தகத்தில் பக்க எண் 7 முதல் 12 வரை உள்ளன. 3வது பயிற்சி தாளுக்குரிய பாடப்பொருள் வெற்றி வேட்கை. இந்த வெற்றி வேட்கை பாடப்பகுதியை தற்பொழுது நினைவு கூர்வோம். நினைவு கூர்ந்துவிட்டு பயிற்சி தாளை செய்வோமா. வெற்றி வேட்கை என்னும் இந்த செய்யுளை இயற்றியவர் அதிவீர ராம பாண்டியர். நம் பாடல் ஆசிரியரான அதிவீர ராம பாண்டியரை பற்றி இப்பொழுது சிறு குறிப்பு பார்க்கலாம். மூவேந்தர்கள் நாம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் மூவேந்தர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சேரர், சோழர், பாண்டியர் என்பது நமக்கு தெரியும். அவர்களுள் தமிழகத்தின் தென்பகுதியான மதுரை உள்ளிட்ட பகுதியை ஆட்சி செய்தவர்கள் பாண்டியர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அந்த பாண்டியர்களுள் பிற்கால பாண்டியர்களில் ஒரு அரசர் நம்முடைய பாடல் ஆசிரியரான அதிவீர ராம பாண்டியர். நம் பாடல் ஆசிரியரின் சிறப்பு என்னவென்றால், ஒரு நாட்டின் அரசராக இருந்ததோடு அல்லாமல் தமிழ் மொழியில் பாடல் இயற்றும் அளவிற்கு சிறந்த புலமை உள்ளவராகவும் இருந்தார் என்பது தமிழர்களான நமக்கும் தமிழ் மொழிக்கும் பெருமைதானே மாணவர்களே? உண்மைதான். தமிழ் மொழியில் எண்ணற்ற நீதி நூல்கள் உள்ளன. அத்தகைய நீதி நூல்களுள் ஒன்று நம் அதிவீர ராமபாண்டியர் இயற்றிய வெற்றி வேட்கை என்னும் நருந்தொகை என்ற நூலாகும். தற்பொழுது நம் பாடப்பகுதியான வெற்றி வேட்கை பாடப்பகுதிக்கு செல்வோம். வெற்றி வேட்கை என்னும் இப்பாடலுக்கு நம் பாட புத்தகத்தில் உதவியால் பெரும் நன்மை என்று தலைப்பிட்டுள்ளன. பாடலை தற்பொழுது சொல்வோம். தெள்ளிய ஆளின் சிறு பழத்து ஒரு விதை, தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புரவி ஆள் பெரும் படையொடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே என்பது இப்பாடல் பகுதி. இப்பாடல் பகுதியின் பொருள் தற்பொழுது அறிந்து கொள்வோமா மாணவர்களே? அறிந்து கொள்வோம். பழைமையான ஆலமரத்தில் உள்ள சிறு பழத்தின் ஒரு விதையானது தெளிந்த நீருள்ள குளத்தின் சிறிய மீனின் முட்டையை விட சிறியதாகும். அந்த சிறிய விதை பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கும் பொழுது அம்மரத்தின் நிழலில் யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை ஆகியவற்றோடு மன்னனும் மற்றவர்களும் தங்க முடியும். அதுபோல நீங்கள் செய்யும் உதவி சிறியதாக இருப்பினும் அது மற்றவர்களுக்கு மிக பெரிய பயனை தரும் என்பது இப்பாடலின் பொருள். உண்மைதானே மாணவர்களே? நாம் செய்யக்கூடிய உதவி சிறியதாக இருப்பினும் அதை பெறுபவர்களுக்கு அது பெரிய பயனை தருவதாக அமையும். தற்பொழுது நம் பாடப்பகுதி சார்ந்த பயிற்சி தாள் 3ற்கு செல்வோமா மாணவர்களே? இப்பயிற்சி தாளில் கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு மனமகிழ்வோடு நாம் தற்பொழுது விடையளிக்க இருக்கிறோம். உற்சாகத்துடன் நாம் விடையளிப்போமாக. முதலாவது வினா, பயிற்சி தாளில் உள்ள முதலாவது வினா, பொருத்துக. இடதுபுறம் 4 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வலதுபுறம் அச்சொற்களுக்கு தொடர்புடைய சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த இடதுபுறம் உள்ள 4 சொற்களையும் நாம் படித்து அதன் பொருள் உணர்ந்து வலதுபுறம் உள்ள சொற்களை சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து கொடுக்கப்பட்டுள்ள கோட்டில் எழுத வேண்டும். இதுதான் இந்த வினாவிற்கான பயிற்சி. முதலாவது சொல் ஆ, தென்னீர் என்பது. அதற்கான பொருள் வலதுபுறம் உள்ள 4 சொற்களான 1 முட்டை, 2 அரசர், 3 தெளிந்த நீர், 4
மிகச் சிறிய. இந்த 4 சொற்களுள் தென்னீர் என்பதன் பொருள் என்ன என்று அறிந்து நாம் அந்த கோட்டில் எழுத வேண்டும். இரண்டாவது சொல் ஆ, சினை. சினை என்பதன் பொருள் உணர்ந்து வலதுபுறம் கொடுக்கப்பட்டுள்ள 4 சொற்களுள் சரியான சொல்லை தெரிவு செய்து பொருத்தி எழுதுதல் வேண்டும். சரியா? அடுத்து இ, நுண்ணிய என்ற சொல் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான பொருளையும் நாம் கண்டுபிடித்து வலதுபுறம் உள்ள சொற்களில் கண்டறிந்து எழுத வேண்டும். ஈ, அண்ணல் என்ற சொல் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான பொருள் உணர்ந்து நாம் அந்த 4 சொற்களில் எது சரியான சொல் என்று கண்டறிந்து எழுத வேண்டும். இரண்டாவது வினா, சரியா தவறா என எழுதுக என்பது இரண்டாவது வினா. இவ்வினாவில் ஒரு கூற்று கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கூற்றை படித்து இது சரியா என்றால் சரி எனவும், தவறு என்றால் தவறு எனவும் அந்த அடைப்புக்குறிக்குள் நாம் எழுத வேண்டும். கூற்றை படிப்போமா? ஆழம் பழத்தின் விதை மீன் முட்டையை விட பெரியது. நம் பாடப்பகுதியில், வெற்றி வேட்கை பாடப்பகுதியில் படித்தோம். ஆழம் பழத்தின் விதை எப்படி இருக்கும் என்று. அதிலிருந்து நாம் இக்கூற்று சரியா தவறா என்று கண்டுபிடித்து அடைப்புக்குறிக்குள் சரி என்றால் சரி என்றும், தவறு என்றால் தவறு என்றும் எழுத வேண்டும். சரியா? மூன்றாவது வினாவிற்கு செல்வோம். பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக என்பது மூன்றாவது வினா. இவ்வினாவில் பாடலின் முதல் 2 வரிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. தெள்ளிய ஆளின் சிறு பழத்து ஒரு விதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் என்ற 2 வரிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 2 வரிகளில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் எவை என்பதை நீங்கள் கண்டறிந்து அந்த சொற்களை தனியாக எடுத்து எழுதுதல் வேண்டும். அது இவ்வினாவிற்குரிய விடை. அடுத்து நான்காவது வினா, நீர்நிலை என்பது. இந்த சொல்லை தொடரில் அமைத்து எழுதுக என்று கேட்டிருக்கிறார்கள். தற்பொழுது நான் ஒரு சொல் சொல்லி அதனை தொடரில் அமைத்து உங்களுக்கு எடுத்துக்காட்டாக கூறுகிறேன், கேளுங்கள். வண்டல் மண் என்பது சொல். இந்த சொல்லை தொடரில் அமைப்போமா? காவிரி ஆற்றங்கரையில் வண்டல் மண் சமவெளி இருக்கும் என்பது தொடர். இவ்வாறு இப்ப நீர்நிலை என்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த சொல்லை நீங்கள் ஒரு தொடரில் அமைத்து எழுதணும். அடுத்து ஐந்தாவது வினா, படம் உணர்த்தும் பண்பு யாது என்று கேட்கப்பட்டுள்ளது. இந்த வினாவிற்கு ஒரு படம் கொடுத்துள்ளார்கள். அந்த படத்தை நன்கு கவனியுங்கள். ஒரு நாய் மழையில் நனைந்து கொண்டுள்ளது. அதனை குடையை பிடித்து ஒருவர் பார்க்கிறார். இந்த படத்தின் மூலம் நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பண்பு எது? பண்பு என்பதும் குணம் என்பதும் ஒன்றுதான். இப்ப பண்பு குணம் என்னென்ன சொல்லுவோம்? அன்பு, கருணை, இரக்கம், இது போன்று நிறைய குணங்கள் சொல்லுவோம். அதுல இந்த படம் உங்களுக்கு உணர்த்தும் பண்பு யாது என்பதை நீங்க இந்த வினாவிற்கு பதிலாக எழுத வேண்டும். அடுத்த வினாவிற்கு செல்வோமா? ஆறாவது வினா, நூலகத்தில் நீ படித்த நீதி கதை ஒன்றை எழுதுக. நம்ம பள்ளியில புத்தக பூங்கொத்து பகுதியில நிறைய நூல்கள் நாம படிச்சிருக்கோம். அதுல நிறைய நீதி கதைகள் இருக்கும் இல்லையா மாணவர்களே? அதில் உங்களுக்கு பிடித்த நீதி கதை ஒன்றை எழுதணும். அதுதான் இந்த கேள்வி. இப்போ நான் எனக்கு தெரிந்த நீதி கதை ஒன்றை உங்களுக்கு சொல்றேன். உற்சாகமா கேட்குறீங்களா? கதை சொன்னா கேட்கறதுக்கு உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்குமே. கேட்கலாமா? புறாக்களும் வேடனும் என்பது அந்த நீதி கதையின் தலைப்பு. இப்போ ஒரு காட்டுல நிறைய புறாக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தது. அந்த புறாக்களுக்கு தலைவனாக ஒரு புறா இருந்தது. அவைகள் அனைத்தும் தினந்தோறும் நெடுந்தொலைவு பறந்து சென்று இரை தேடி உண்டு பசியாறி தங்கள் இருப்பிடம் திரும்பும். தினசரி நிகழ்வு. ஒரு நாள் இரை தேட செல்லும் பொழுது வழியில்
நிறைய உணவு தானியங்கள் சிதறி கிடப்பதை பார்த்தன. பார்த்ததும் அவைகளுக்கு மிகுந்த ஆசை. நிறைய உணவு தானியங்கள் ஒரே இடத்தில் சிதறி கிடக்கின்றனவே, உண்டு பசியாறலாம் என்று. அனைத்து புறாக்களும் அந்த உணவு தானியங்களை உண்பதற்காக தரையை நோக்கி, வானத்தில் பறந்து சென்று கொண்டிருந்தவாறு தரையை நோக்கி இறங்கின. அப்பொழுது தலைவரான புறா, இப்பகுதியில் வயல்வெளிகள் எதுவும் இல்லை, எவ்வாறு இங்கு தானியங்கள் சிதறி கிடக்கும், இதில் ஏதோ சூழ்ச்சி உள்ளது என்று சொல்லியது. அப்புறா தலைவனின் பேச்சை மற்ற புறாக்கள் கேட்கவில்லை. அனைத்தும் தானியங்களை உண்பதற்காக கீழே இறங்கின, தானியங்களை உண்ண ஆரம்பித்தன. அப்பொழுதுதான் அவை உணர்ந்தன, அவற்றின் கால்கள் ஒரு வேடன் விரித்து வைத்திருந்த வலையில் மாட்டிக்கொண்டுள்ளதை. நிலைமையின் விபரீதத்தை உணர்ந்த தலைவர் புறாவும் அப்புறாக்களோடு சேர்ந்து அவ்வலையில் தன் கால்களை பிணைத்துக் கொண்டது. தலைவன் புறா தூரத்தில் வேடன் ஓடி வருவதை பார்த்தது. உடனே அனைத்து புறாக்களுக்கும் அறிவுரை கூறியது. தற்பொழுது நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வலிமையோடு பறந்தால் இந்த ஆபத்திலிருந்து தப்பிவிடலாம் என்றது. அப்புறாவின் பேச்சை கேட்டு அனைத்து புறாக்களும் தங்கள் செயலுக்கு வருந்தி உடனே பறப்பதற்கு ஆயத்தமாயின. அனைத்து புறாக்களும் தலைவர் புறாவின் பேச்சை கேட்டு ஒரே நேரத்தில் வலிமையோடு பறந்தன. அந்த வலையையே தூக்கி கொண்டு பறந்து சென்று தங்கள் இருப்பிடத்தை அடைந்தன. அங்கிருந்த அப்புறாக்களின் நண்பரான எலி அந்த புறாக்களின் கால்களில் மாட்டியிருந்த வலையை தன் கூரிய பற்களால் கடித்து அப்புறாக்களை விடுவித்தது. நன்றாக இருந்ததா இந்த கதை மாணவர்களே? இந்த கதை நமக்கு உணர்த்தும் நீதி, மூத்தோர் சொல்வார்த்தை அமிர்தம்னு சொல்லுவாங்க. பெரியவங்க பேச்ச கேட்டு நடக்கணும். அந்த புறாக்கள் அனைத்தும் தலைவர் புறா பேச்ச கேட்காததுனால இந்த ஆபத்தில் மாட்டிக்கொண்டன. தற்பொழுது நீங்க உங்களுக்கு பிடித்த நீதி கதை ஒன்றை இவ்வினாவிற்கு பதிலாக எழுத வேண்டும். சரியா? அடுத்த வினாவிற்கு செல்வோம். அடுத்த வினா, கதையை படித்து மீதி கதையை எழுதுக என்பதாகும். இது 7வது வினா. உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடைசி வினா இப்பயிற்சி தாளில் இதுவாகும். இக்கதையை படித்து மீதி கதையை எழுதுகன்னு சொல்ற இந்த வினாவிற்கு ஒரு படம் கொடுத்திருக்காங்க. அந்த படத்துல பாருங்க, ஒரு ஆற்றில் எறும்பு ஒன்று இலையின் மீது அமர்ந்து பயணம் செய்கிறது. அதனை புறா ஒன்று மரக்கிளையில் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த படம். இப்படத்தின் கீழே கதையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு காட்டில் வேடன் ஒருவன் புறாவை வேட்டையாடுவதற்காக குறிபார்த்து கொண்டிருந்த போது எறும்பு ஒன்று அவனது காலை கடித்தது. அதனால் வேடனின் குறி தவறியது. புறா பறந்து சென்று உயிர் பிழைத்து கொண்டது. மற்றொரு நாள் அதே எறும்பு ஆற்றில் அதோட கதைய நிறுத்தியிருக்காங்க. இந்த கதைய நீங்க தொடர்ந்து எழுதணும். இத்துடன் பயிற்சித்தாள் 3 நாம எழுதி முடித்து விட்டோம். தற்பொழுது அடுத்த பயிற்சித்தாளுக்கு செல்றோம். பயிற்சித்தாள் 4. இதற்குரிய பாடப்பொருள் விடியும் வேளை என்ற பாடப்பகுதியிலிருந்து நாம இந்த பயிற்சித்தாளுக்கு விடையளிக்க இருக்கிறோம். விடையளிப்பதற்கு முன்பாக இப்பாடப்பகுதியை ஒரு முறை நினைவு கூர்ந்து பார்த்து விட்டு செல்வோம். அப்பொழுது பயிற்சித்தாளுக்கு விடையளிப்பது மிக எளிதாக இருக்கும். சரியா? விடியும் வேளை. விடியும் வேளை என்பது எதனை குறிக்கும்? சரியாக சொன்னீர்கள், காலை பொழுது. விடியும் வேளை காலை பொழுதை குறிக்கும். மன்னவனூர் ஓர் அழகான மலை கிராமம். இனிய காலை வேளை. மழை பெய்து ஓய்ந்திருந்தது. சாலையில் அங்கும் இங்குமாக தண்ணீர் நின்றிருந்தது. மரங்கள் நனைந்து கிளைகளிலும் இலைகளிலும் நீர் திவலைகள் தெரிந்தன. பஞ்சு பொதிகள் போன்ற மேக கூட்டங்கள் வளைந்து நெளிந்து மிதந்தபடி சென்றன. பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளில் சிலுசிலுப்பான காற்று கூடவே எழுந்தது. இந்த மலை கிராமத்தை பாருங்கள் மாணவர்களே. உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள படத்தில்
உயர்ந்த மலையும் அதனை ஒட்டி வீடுகளும் மரங்களும் வயல்வெளிகளும் தெரிகின்றனவா? இது போன்றதொரு மலை கிராமம்தான் மன்னவனூர். பனை ஓலை வேய்ந்த குடிசையில் நெற்றியில் வட்ட நிலா போல சிவப்பாக குங்கும பொட்டு வைத்த அம்மா அறிவுமதி விறகு அடுப்பில் சமைத்து கொண்டு இருந்தாள். வட்ட நிலா போல சிவப்பாகவா ஐயா என்று கேட்கிறீர்களா? வட்ட நிலா மஞ்சளாகத்தான் இருக்கும். அவர்கள் கூறியிருக்கும் ஓமை எதற்காகவென்றால், குங்கும பொட்டு வட்ட வடிவத்தில் உள்ளதல்லவா, அதனை குறிப்பிட்டு வட்ட நிலாவை ஓமையாக கூறியிருக்கிறார்கள். சரியா? கருத்த மண் சட்டியில் வெள்ளை வெளிரென வரகரிசி சோறு கொதித்து கொண்டிருந்தது. கொடி அடுப்பில் மஞ்சளாக பருப்பு மணம் மிக்க பூண்டுடன் வெந்து கொண்டிருந்தது. பருப்பு மஞ்சள் நிறத்தில் தானே இருக்கும் மாணவர்களே. ஆம். கொடி அடுப்பு என்றால் என்ன? அடுப்பு கேள்விப்பட்டிருக்கிறோம். கொடி அடுப்பு என்பது அடுப்பின் மீது கொடி பறக்குமோ என்றுதானே நினைக்கிறீர்கள்? இதோ உங்களுக்கு கொடியெடுப்பு படம் காண்பிக்கப்படுகிறது. தெரிகிறதா? இதன் பெயர் கொடியெடுப்பு. சரி, பாடப்பகுதிக்கு செல்வோம். வதக்கிய பசுமையான பிரண்டை துவையலை அம்மியில் அரைத்து கொண்டே அடுப்பையும் கவனித்துக் கொண்டிருந்தால் அறிவுமதி. ஆம், நம் அம்மாக்கள் ஒரே நேரத்தில் 2 வேளை என்ன 4 வேளைகளை கவனிப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். மரங்களும் செடிகளும் சூழ்ந்த இடத்தில் பசுங்கன்றென ஓடியாடி விளையாடி கொண்டிருந்தனர் பிள்ளைகள் இனியனும் இனியாவும். அவங்க பிள்ளைகளோட பேர் என்ன? இனியனும் இனியாவும். இனியன் இனியா, அது அவங்க பிள்ளைகளோட பெயர். அன்பு பொங்க தமது பிள்ளைகளை அழைத்தாள் அம்மா. பள்ளிக்கு செல்ல தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டனர் பிள்ளைகள். ஆம், காலை பொழுதில் நாம் பள்ளி செல்வது இயல்புதானே. இவர்களும் பள்ளி செல்வதற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார்கள். பசுஞ்சாணம் மெழுகிய தரையில் மனை பலகையில் அமர்ந்து துளிரான தலைவாழை இலையை விரித்து நீர் தெளித்து அதில் சுட சுட வரகரிசி சோறிட்டு ஆவி பறக்கும் பருப்பு கடையலை ஊற்றினாள் அம்மா. துணையாக தொட்டு சுவைக்க சுல்லென்ற பிரண்டை துவையலை வைத்தாள். நாக்கு சப்பு கொட்ட பிள்ளைகள் விரும்பி உண்டனர். நாக்கு சப்பு கொட்ட என்றால், ஆம், நமக்கு பிடித்த உணவை நாம் சாப்பிடும் பொழுது ருசித்து சாப்பிடுவோம் அல்லவா? அவ்வாறு சாப்பிடும் பொழுது நம் நாக்கும் மேல் அன்னமும் மோதுவதால் எழும்பும் ஒரு ஒலி, அதைத்தான் நாக்கு சப்பு கொட்டை என்று குறிப்பிட்டுள்ளார்கள். பின்னர் தாயிடம் விடைபெற்று பள்ளிக்கு துள்ளி குதித்து ஓடினர். வாய்க்காலும் வரப்பும் நிறைந்த வயலில் வேலை செய்து கொண்டிருந்த கணவனுக்கு உணவளிக்க களையத்தில் சோறுடன் அம்பென விரைந்தாள் அறிவுமதி. அம்பு விரைவாக செல்லும் அல்லவா வில்லிலிருந்து விடுபட்டு, அதுபோல் விரைந்து சென்றால் அறிவுமதி என்று குறிப்பிட்டுள்ளார்கள். இனிமையான காலை பொழுது இப்படியாக கழிந்தது. இது பாடப்பொருள் மாணவர்களே. இந்த பாடப்பொருள் நமக்கு நினைவு கூறத்தக்க வகையில் இருந்தது. தற்பொழுது பயிற்சித்தாள் 4க்கு செல்வோம். பயிற்சித்தாள் 4இல் முதலாவதாக கேட்கப்பட்டுள்ள வினா. முதல் வினா என்ன? கோடிட்ட இடத்தை நிரப்புக. இனியனும் இனியாவும் வாழ்ந்த மலை கிராமத்தின் பெயர் கேட்டிருக்காங்க. அந்த விடுபட்ட இடத்துல நீங்க இனியனும் இனியாவும் வாழ்ந்த மலை கிராமத்தின் பெயரை எழுத வேண்டும். நம்ம பாடப்பொருள் கேட்டோம் இல்லையா, அதுல இருந்து நீங்க உணர்ந்தறிந்து எழுதணும். 2வது வினாவிற்கு செல்வோம். 2வது வினா பொருத்தமான சொற்களை தெரிவு செய்து நிரப்புக என்பது. இந்த 2வது வினாவில் 5 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. 5 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 5 சொற்களையும் விடுபட்ட இடங்களில் சரியாக நாம் நிரப்ப வேண்டும். ஒரு பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த பத்தியில நாம விடுபட்ட இடத்துல இந்த 5 சொற்களை நிரப்பணும். வானுயர்ந்த மலைகளின் ஊடே வெள்ளியை வார்த்து ஊற்றியது போல. அடுத்து டேஸ் கொடுத்திருக்காங்க. விடுபட்ட இடம். வெள்ளின்னு என்ன? ஒரு உலோகம். நம்ம கொலுசு, மோதிரம்,
உள்ளிட்ட ஆபரணங்கள் வெள்ளியெல்லாம் செய்திருக்காங்க இல்லையா, அது வெள்ளி. வெள்ளியை வார்த்து ஊற்றியது போலனா, வார்த்தல் என்றால் உருக்கி அதை எந்த ஆபரணம் செய்ய வேண்டுமோ அதற்குரிய அச்சில் ஊற்றுவதற்கு பெயர் வார்த்து ஊற்றுதல். வெள்ளி என்ற உலோகத்தை வார்த்து ஊற்றியது போல பளபளன்னு வானுயர்ந்த மலைகளின் ஊடே என்ன தெரியும், அத அந்த விடுபட்ட இடத்துல நிரப்பணும். அவங்க கொடுத்திருக்கிற 5 சொற்களில் இருந்து தேர்ந்தெடுத்து. அடுத்து சலசலக்கும். சலசலக்கும் என்பது எது? சலசலக்கும் அந்த இடத்தில் சலசலக்கும் தன்மையுடைய அந்த சொல்லை எடுத்து எழுதணும். அடுத்து மனத்தை கவரும், மனம் வீசும். விடுபட்ட இடத்துல இதற்குரிய சொல்லையும் நிரப்பணும். மனம் வீசுவது எது என்று நமக்கு தெரியும் அல்லவா மாணவர்களே? தெரியும். அடுத்து கண்ணை கவரும் வண்ண வண்ண பட்டாம்பூச்சிகளின் ரீங்காரம், துள்ளி குதித்து ஓடும் புள்ளி. உடம்பில் புள்ளி உள்ளது எது? நமக்கு நன்றாக தெரியும். அதனை விடுபட்ட இடத்தில் நிரப்பணும். தோகை விரித்தாடும். அடுத்து டேஷ் போட்டிருக்காங்க. தோகை விரித்து ஆடும்னாவே நமக்கு நன்றாக தெரியும். இவை எல்லாம் காண கண்கோடி வேண்டும் என்று இந்த பத்தி முடிவுறுகிறது. இந்த பத்தியில் விடுபட்ட இடங்களை நிரப்புவதற்காக அவர்கள் கொடுத்துள்ள சொற்கள் 5. அந்த 5 சொற்கள் என்னென்ன? ஓடைகள், மான்கள், மலர் சோலைகள், நீரருவிகள், மயில்கள். இந்த 5 சொற்களை கொண்டு இந்த பத்தியில் விடுபட்டுள்ள இடத்தை நாம் நிரப்புதல் வேண்டும். அடுத்த வினாவிற்கு செல்வோம். 3வது வினா. பொருத்துக என்பது 3வது வினா. இதில் இடதுபுறம் அன்று, அன்றும் என்று கொடுத்துள்ளார்கள். வலதுபுறம் இன்றும் என்று கொடுத்துள்ளார்கள். இடதுபுறம் அன்றும் என்ற தலைப்பில் 4 பொருள்கள் கொடுத்துள்ளார்கள். இந்த பொருள்கள் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தியவை. நம் தாத்தா பாட்டிக்கு முற்பட்டவர்கள் பயன்படுத்தியவை. நம் தாத்தா பாட்டியும் பயன்படுத்தி இருப்பார்கள். முதலாவது பொருள் ஆட்டு உரல் கொடுத்துள்ளார்கள். இந்த ஆட்டு உரல் என்பது மாவு ஆட்டுவதற்காக நம் முன்னோர்கள் பயன்படுத்தியது. இதில் உள்ள ஆட்டுக்களில் கைப்பிடி இருக்கும். அந்த கைப்பிடியை பிடித்து அரிசியில் மாவு தயாரிப்பார்கள் ஆட்டி. இந்த ஆட்டுரலுக்கு பதிலாக இன்று நாம் பயன்படுத்தும் இயந்திரம் எது? வலதுபுறம் உள்ளதல்லவா, அந்த பொருள்களில் எது நாம் ஆட்டுரலுக்கு பதிலாக தற்பொழுது பயன்படுத்துவது என்பதை கண்டறிந்து நாம் சரியாக பொருத்த வேண்டும். 2வது வினா. விறகு அடுப்பு படம் கொடுத்துள்ளார்கள். விறகு அடுப்பு அந்த படத்தில் உள்ளது. இந்த விறகு அடுப்பிற்கு பதிலாக தற்பொழுது நாம் பயன்படுத்தும் ஒரு பொருள் எது என்று வலதுபுறத்தில் உள்ள பொருள்களில் கண்டறிந்து நாம் எழுத வேண்டும். வினா. மண் சட்டி கொடுத்துள்ளார்கள். மண் சட்டி நாம் உணவு தயாரிக்க நம் தாத்தா பாட்டி காலங்களில் பயன்படுத்தியது. இந்த மண் சட்டிக்கு பதிலாக தற்பொழுது நாம் உணவு தயாரிக்க எந்த பொருளை பயன்படுத்துகிறோம் என்பது வலதுபுறம் உள்ள பொருள்களில் உங்களுக்கு தெரியும். அதனை கண்டறிந்து பொருத்துதல் வேண்டும். வினா. அம்மி குழவி. அம்மி குழவி எதற்காக பயன்படுத்துவார்கள்? துவையல் அரைப்பதற்கும் சீரகம், மிளகு இவற்றை பொடி செய்வதற்கும் பயன்படுத்தும் ஒரு பொருள். இந்த பொருளுக்கு பதிலாக தற்பொழுது நாம் பயன்படுத்தும் ஒரு இயந்திரம் எது என்பதை வலதுபுறம் உள்ள பொருள்களில் கண்டறிந்து சரியாக பொருத்த வேண்டும். சரியா மாணவர்களே? சிறப்பாக பொருத்திவிடலாம். அடுத்த வினாவிற்கு செல்வோமா? அடுத்த வினா சொற்களை சரியாக பொருத்துக என்பது. முதலாவது சொல். இடதுபுறத்தில் வண்ணங்கள் கொடுத்துள்ளார்கள். வலதுபுறத்தில் உணவுப் பொருள்கள் கொடுத்துள்ளார்கள். இந்த வண்ணங்களுக்கு இணையான ஏற்ற உணவுப் பொருளை நாம் கண்டறிந்து பொருத்துதல் வேண்டும். சரியா? மஞ்சள் வண்ணம் என்று கொடுத்துள்ளார்கள். வலதுபுறத்தில் உள்ள சொற்கள் என்னென்ன? தக்காளி கடைசல், 2 பிரண்டை துவையல், 3 பருப்பு கடைசல், 4 வரகரிசி சோறு. இந்த 4 உணவுப் பொருள்களில் மஞ்சள் வண்ணத்தில் உள்ளது எது என்பதை தேர்ந்தெடுத்து பொருத்துதல் வேண்டும்.
வினா சிவப்பு வண்ணம் கொடுத்துள்ளார்கள். இந்த சிவப்பு வண்ணம் உடைய உணவுப் பொருள் எது என்பதை நாம் கண்டறிந்து பொருத்துதல் வேண்டும். வெள்ளை வண்ணம், வெள்ளை வண்ணத்தில் உள்ள உணவுப் பொருள் என்பதை கண்டறிந்து பொருத்த வேண்டும். பச்சை வண்ணம், பச்சை வண்ணத்தில் உள்ள இந்த 4 உணவுப் பொருள்களில் எது பச்சை வண்ணம் உடையது என்பதை கண்டறிந்து பொருத்துதல் வேண்டும். அடுத்த வினாவிற்கு செல்வோமா மாணவர்களே? செல்வோம். 5 தொடருக்கு பொருத்தமான வினா அமைக்க என்பது 5வது வினா. ஒரு தொடர் கொடுத்திருக்காங்க, அந்த தொடரை படித்து அதற்கு ஏற்ற வினாவை நாம் அமைக்க வேண்டும். பிள்ளைகள் வரகரிசி சோற்றுடன் பருப்பு கடையலும் பிரண்டை துவையலும் சேர்த்து காலை உணவாக உண்டார்கள் என்பது இந்த கூற்று. இந்த கூற்றுக்கான வினாவை நாம் அமைக்க வேண்டும். நான் ஒரு கூற்றையும் வினாவையும் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக தற்பொழுது கூறுகிறேன். வேலன் கபடி விளையாட்டு விளையாடினான் என்பது ஒரு கூற்று. இந்த கூற்றுக்கு வினா அமைப்போமா? வேலன் என்ன விளையாட்டு விளையாடினான் என்பது வினா. புரிகிறதா மாணவர்களே? சிறப்பு. இதே போன்று இங்கு கொடுக்கப்பட்டுள்ள பிள்ளைகள் வரகரிசி சோற்றுடன் பருப்பு கடையலும் பிரண்டை துவையலும் சேர்த்து காலை உணவாக உண்டார்கள் என்ற இந்த கூற்றுக்கு நீங்க வினா அமைத்திருவீர்களா? நன்றி. 6 உனக்கு பிடித்த சூழல் பற்றி 4 வரி எழுதுக என்பது 6வது வினா. இந்த 6வது வினாவிற்கு 2 படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதலாவது படம் கிராமப்புற சூழலை காட்டும் படம். இந்த கிராமப்புற சூழல் படம் என்ன காட்டுகிறது? பெண்கள் தண்ணீர் எடுத்து செல்லுதல், வாய்க்கால், வாய்க்காலை ஒட்டிய பகுதிகள், மரங்கள் உள்ளிட்டவை உள்ளன. இந்த சூழல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை பற்றி 4 வரிகள் எழுத வேண்டும். அடுத்த படம் நகர்ப்புற சூழல் படம் கொடுக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற சூழலில் வாகனங்கள் செல்கின்றன, அகன்ற சாலை உள்ளது, அடுக்குமாடி குடியிருப்புகளும் வீடுகளும் தொழிற்சாலைகளும் உள்ளன. இந்த சூழல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சூழல் பற்றி 4 வரி நீங்க எழுதணும். சரியா மாணவர்களே? நன்று. அடுத்த வினாவிற்கு செல்வோமா? கதையினை நிறைவு செய்து எழுதுக என்பது அடுத்த வினா. இது 7வது வினா. இந்த வினாவிற்கு ஒரு படம் கொடுத்துள்ளார்கள். இந்த படத்தில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இருவர் குடை பிடித்துக் கொண்டு செல்கிறார்கள். ஒரு சிறுவன் தலைக்கு வாழை இலையை குடையாக பிடித்துக் கொண்டு செல்கிறான். வீடுகள் உள்ளன, மரம் உள்ளது. இது போன்று ஒரு படம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த படத்திற்கு கீழே மஞ்சூர் அழகான ஒரு கிராமம், இனிய காலை வேளையில் மழை பெய்து கொண்டிருந்தது, அப்போது என்று தொடர்ச்சியாக உங்களை இந்த கதையை நிறைவு செய்ய கூறியுள்ளார்கள். மீதி கதையை நீங்க இத தொடர்ந்து எழுதணும். சரியா மாணவர்களே? இப்பொழுது பயிற்சித்தாள் 3 மற்றும் 4 சிறப்பாக நாம் விடையளித்து முடித்துள்ளோம். இனி அடுத்தடுத்த பயிற்சித்தாள்களுக்கான வகுப்பில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.